வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது என்னோடய மார்னிங் ரூட்டீன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷப்பாக ஒரு சன்ரைஸ் ஒன்றை பார்த்துட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்து எனக்கு ஹஸ்பண்டுக்கு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு வெளியில் போகிற ஆட்களுக்கு அடிக்கடி தடிமன் வரும். வீட்லேயும் சின்னால் இருக்கிறபடியால் ஸோ மார்னிங் எழுமினோடனே டீயை குடிச்சு போட்டு ஆவி பிடிக்கிறதுக்குரிய ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் அடுப்பில் அப்படியே வச்சுட்டு நிரம்ப ஹெர்பல் பிளான்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு இறக்குற பருவத்தில் தேயிலையையும் போட்டு நான் செஞ்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிவப்பரிசி கஞ்சி நல்லா கூட தேங்காய் பாலும் விட்டு வச்சா சூப்பராக இருக்கும் மழை காலத்துக்கு. முடிச்சுட்டு பிறகு எங்கிட்ட விட்டு குட்டி கண்ணனுக்கு சாப்பாடு செய்ய வலிக்கிட்டது. அவருக்கு இன்றைக்கி கருப்பு உளுந்து கஞ்சி. ஸோ உளுந்து மா பவுடர் கொஞ்சம் எடுத்து அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கூடவா தண்ணியை விட்டு போட்டு நிரம்ப தண்ணி கொஞ்சம் ஓரளவாக விட்டு போட்டு லம்ஸ் பீட் பண்ணணும். லம்ஸ் அதுகள் இருந்ததுன்னு சொன்னால் அது தடிப்பாக வந்துடும். அதுக்கு பிறகு அடுப்புலையும் வச்சு பீட் பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அரோமாவோட நல்ல ஒரு திக்கான ஒரு க்ரீமியான பதம் கொண்டு வரும். அந்த பதத்துக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு இறக்கினீங்கன்னா அவருக்குரிய பிரேக்ஃபாஸ்ட் சரி. இந்த கருப்புளுத்து கஞ்சியில் வந்து நிரம்ப நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறபடியால் எல்லாருமே வந்து ஈஸியாக 6 மாத பிள்ளைகளுக்கு கொடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிறகு நைட் டின்னருக்கு இரவே கொஞ்சம் உளுந்து ஊற வச்சது. ஸோ உளுந்தும் எடுத்து அதை அடித்து போட்டு ரவா இரவு அவிய வச்சது. ஸோ அந்த ரவையையும் எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு இட்லி மாவையும் ரெடி எங்களோட மார்னிங்கே ப்ளசண்டாக வச்சுருக்கிற எங்களோட குட்டி கண்ணனை போய் ரூமில் எழுப்பி போட்டு அவரோட கொஞ்சம் நேரம் விளையாடி போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு இன்றைக்கு அவருக்கு கிளினிக் இருக்குது. அவர்கிட்ட வெயிட் அதுகள் செக் பண்ணி பார்க்குறது. ஸோ அதுக்கு இன்றைக்கி அவரை எளியாகவே அவன் அப்பா போனால் பிறகு குளிக்க வாத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவரை வலிக்கிடுத்துனா ஆள் கொஞ்சம் மக்குளப்படியால் வலிக்கிட்ட பிறகு அவர்கிட்ட அந்த கிளினிக் கோப்பி வேணுமா. ஸோ பிறகு அவர்கிட்ட கிளினிக் கோப்பியையும் கொடுத்துட்டு நாங்கள் கிளினிக் ரெடி ஆகிட்டோம். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.